ஆங்கிலேயர்களையே கதிகலகடிக்க செய்த வீரப்புலி, கொங்கு நாட்டு தேசத்தின் தமிழ் புலி தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை, இவருக்கு ஏன் தீரன் சின்னமலை அப்படிங்கிற பெயர் வந்ததுன்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஈரோடு மாவட்டம் மேலப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துல பிறந்தவர் தான் தீரன் சின்னமலை. இவருக்கு இவங்க அப்பா அம்மா வச்ச பெயரு தீர்த்தகிரி. தீர்த்தகிரி ஆகிய எந்த சிறுவன் தன்னோட இளம் வயதிலேயே பாத்தீங்கன்னா வீரக்கலைகளை அனைத்தையுமே கற்றுக்கிறான். எதிரியோட போர் படைகளை எப்படி வீழ்த்தலாம் அப்படிங்கறதுல ஆலோசனை வழங்கக்கூடிய லெவல்ல பையன் அந்த அளவுக்கு வல்லமை பெற்றவனா வளர்றான். தமிழ் மீது கொண்ட அதிக பற்றின் காரணமாக சிலப்பதிகாரத்துல படித்து புலமை பெற்றவராகவும் இந்த சிறுவன் வளர்ந்துறான். 17ஆம் நூற்றாண்டுல மைசூர் மகாராஜாவோட ஆட்சியின் கீழ கொண்டு வரப்படுது. இதோட விளைவா அந்த நாட்டு மக்கள் அனைவரும் வரிகளை செலுத்திட்டு இருந்தாங்க. வழக்கம் போலவே மைசூர் மகாராஜாவோட வேலையாட்கள் தமிழகத்துல வந்து வரி பணங்களை கலெக்ட் பண்ணிட்டு குதிரை மூட்டையில பணத்தை அடிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. வெறும் 19 வயதான தீரன் சின்னமலை குதிரையில போயிட்டு இருக்கிறப்போ இந்த சம்பவத்தை பாக்குறாரு. நீங்களா யாரு, எங்க இருந்து வரீங்க, மூட்டையில என்ன இருக்குன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த வேலையாட்கள், நாங்கள் மைசூர் மகாராஜாவோட வேலையாட்கள், நாங்கள் வரி பணத்தை வாங்கிக்கிட்டு குதிரையில எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் கோட்டையை நோக்கின்னு சொல்லி இருக்காங்க. இதை கேட்ட தீரன் சின்னமலைக்கு கடும் கோபம் வந்துருது. எங்கள் நாட்டோட மக்களோட வரி பணத்தை நீங்க வாங்கி புடுங்கி திங்கிறதுக்கு யாரா நீங்கன்னு சொல்லிட்டு அந்த வரி பணத்தை வாங்கிடுறாரு. ஐயா, நாங்களே மைசூர் மகாராஜாவோட வேலையாட்கள் தான், நாங்களே ஒரு ஜான் வயிற்று பிழப்புக்காக தான் வேலை பார்க்கிறோம், எங்களை எங்க இந்த வரி பணம் அப்படின்னு சொல்லி கேட்டா நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்க மகாராஜா கிட்ட போயிட்டு சொல்லுங்க, அங்க இருக்கிற சிவன் மலையும் இங்க இருக்கிற செல்லிமலைக்கு நடுவுல இருக்கிற இந்த சின்னமலை வாங்கிக்கிட்டான்னு போயிட்டு உங்க மகாராஜா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தக்கான ஒரு பதில சொல்லி இருக்காரு. இதை கேட்ட உங்க மகாராஜாக்கு கடும் கோபம் வந்துச்சுலாம். என்னோட வாள் முனை போர்ல வந்து சந்திக்க சொல்லுங்க, போருக்கும் நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பதில சொல்லி இருக்காரு. அதுல இருந்துதான் இவருக்கு தீரன் சின்னமலை அப்படிங்கிற பெயர் இவருக்கு வர காரணமா இருந்தது. கடைசியில ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டு உயிர் பலியும் செய்யப்படுது. ஆனா வரலாற்றுல தமிழர்களை எல்லாரையும் ஒண்டியா சந்திச்சுதான் இவங்க எல்லாம் வீரத்தை காட்டினாங்களா கேட்டா அதான் கிடையாது. தமிழர்களை எல்லாரையுமே துரோகத்தால மட்டும்தான் வீழ்த்தி இருக்காங்கன்றதுல தீரன் சின்னமலைக்கு விதிவிலக்கு இல்ல. தீரன் சின்னமலை பத்தின முழு தகவல்கள் இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்களா? முழு காணொலியா யூடியூப் தளத்துல போறதுக்கும் தயாரா இருக்கேன். உங்க வீட்டு சிறு பிள்ளைகள் பார்த்தா கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு தெல்ல தெளிவா பேச்சு முடியல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் நான் தயாரா இருக்கிறேன். உங்களுடைய ஆர்வத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்க ஆர்வத்தை பொறுத்து நான் வரும் காணொலி வீடியோக்களை இன்னும் தெளிவா போடுறேன்.